செண்டு 5000 கொண்டு வந்திருக்காங்க. ஏக்கரா வெறும் 5 லட்சத்துல கொண்டு வந்திருக்காங்க. மதுரை டு கமுதி பஸ் ரூட் மேல தார் ரோடு பேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. 100 ஏக்கரா இருக்குங்க. 100 ஏக்கரா இருக்குங்க. மொத்தமே அவங்க 5 கோடி தான் சொல்றாங்க. 100 ஏக்கரா சேர்த்து 5 கோடி தான் சொல்றாங்க. பக்கத்துல பாருங்க எள்ளு எல்லாம் போட்டிருக்காங்க. எள்ளு நல்லா வருங்க. அது போக பருத்தி நல்லா வருங்க. இந்த ஏரியால பருத்தி நல்லா வருங்க. இடம் எங்க இருக்குன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? தார் ரோடு பேஸ்ல மதுரை டு கமுதி பஸ் ரூட்ல, மறுபடியும் சொல்றேங்க, தார் ரோடு பேஸ்ல ஏக்கரா 5 லட்சத்துல செண்டு வெறும் 5000 நாங்க கொண்டு வந்திருக்கோங்க. 100 ஏக்கரா இருக்குங்க. 20 ஏக்கரா கூட பிரிச்சு கொடுத்துருவாங்க. 3 சைடு தார் ரோடு சேருதுங்க. எப்படிங்க 3 சைடு தார் ரோடு தான் சேருதுங்க. 100 ஏக்கரா இருக்குங்க. வாங்க ஜம்முன்னு பேசி சின்ன நெகோசியபிள்ல பேசி முடிச்சுக்கலாம். மொத்தமா 5 கோடி சொல்றாங்க. 20 ஏக்கரா கூட பிரிச்சு வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஏக்கரா 5 லட்சம் சொல்றாங்க. தென்னை மரத்துக்கும் ஆகுங்க. நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியாங்க. காட்டன் போடுறாங்க, அதாவது பருத்தி போட்டாங்கன்னா நல்ல தண்ணி வசதி இருக்குன்னு அர்த்தங்க. வரவழிப்புல பருத்தி தான் போட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்றேங்க, பாருங்க. ஏக்கரா 5 லட்சத்துலங்க, மறுபடியும் சொல்றேன், ஏக்கரா 5 லட்சத்துல செண்டு 5000 தார் ரோடு பேஸ் மதுரை டு கமுதி பைபாஸ். நல்லா பாத்துக்கோங்க. பஸ் ரூட்டுங்க. மதுரை டு கமுதி பஸ் ரூட். பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல தோட்டம்ங்க. தேக்கு தென்னை மரம் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் இடம். இந்த பக்கமும் தார் ரோடு, இந்த பக்கமும் தார் ரோடு. நல்லா பாத்துக்கோங்க.